டு த சேனல் மருந்தும் மருத்துவமாகவும் உணவுகள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முடவாட்டுக்கால் கிழங்கோட ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது என்ன ரெசிபிங்கிறதையும் இது எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறதையும் இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுங்க நான் வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 250 கிராம் அளவுக்கு இருக்கிற முடவாட்டுக்கால் கிழங்கு எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கிழங்காக எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வாஷ் பண்ண கிழங்க குக்கரில் போட்டுட்டு ஒரு 10 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. 10 விசில் விட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெந்திருக்கும். நம்ம அதுக்குள்ளே ஒரு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். வரமிளகாய் ஒரு 4-5, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்க்கக்கூடாது. நல்லா வறுத்து எடுத்துட்டு இது நம்ம தான் போட்டிருக்கோம்னு நினைக்கிற ஃபஸ்ட் டைமு முடவாட்டுக்கால் கிழங்கு, அதாவது 4000 நோய்களுக்கு அருமருந்தாக இருக்கக்கூடிய முடவாட்டுக்கால் கிழங்குல தொக்கு செஞ்சுருக்குங்க. அதாவது நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லையா அந்த பொடி ப்ளஸ் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா முடவாட்டுக்கால் கிழங்கு, அது நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. உங்களால் நல்லா மசிக்க முடியலங்கும் போது ஒரு 10 விசில் விட்டதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு, அதாவது கூடுதலாகவே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு அது கூடவே கொஞ்சம் கடுகு, கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நம்ம மசாலா அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அதையே ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம மசிச்சு வச்சுருக்கோம், அதாவது மசிச்சோ அரைச்சோ வச்சுருக்க முடவாட்டுக்கால் கிழங்கு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதையே ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா அது வேகட்டும். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு வதங்கின பிறகு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை தவிர நம்ம வேறு எந்த தண்ணியுமே அதில் சேர்க்கக்கூடாது. அதாவது மசாலா அரைக்கும் போதோ கிழங்கு அரைக்கும் போதோ நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி பிறகு நல்லா வேகட்டும், அதாவது எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வேகட்டும். இப்போ நம்மளோட சுவையான ஆரோக்கியமான முடவாட்டுக்கால் கிழங்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் முடவாட்டுக்கால் கிழங்குல செய்யப்பட்ட எந்த ஒரு பொருள் வேணும்னாலும், கிழங்கு, சூப் பொடி, ரா பொடி, தைலம், இட்லி பொடி, சாதப்பொடி, எது வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம்.